ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சையத் பிரதர்ஸ் சேனல். இன்னி நம்ம பார்க்க போகிறது செரிபியன் டான்சிங் லேடியை பார்த்து தான். என்னோடய பிரதர் எங்கேன்னு கேட்குறீங்களா? அவன் இன்றைக்கி லீவு. சாரி, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வருவான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செரிபியன் டான்சிங் லேடியை பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். செரிபியன் டான்சிங் லேடி வந்துட்டு 1998 உண்மையான இந்த கதை தான். செரிபியன் டான்சிங் லேடியோட உண்மையான பேர் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதான். செரிபியன் டான்சிங் லேடியோட கதை 1998 இந்த சம்பவம் நடக்குது. என்ன டேட்டுன்னு எனக்கே தெரியாது. சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி அது போதவே இல்லை. என்ன டேட்டுன்னு இந்த இயர் மட்டும்தான் சொல்லிச்சு, 1998. வாங்க பார்க்கலாம். செர்பியன் டான்சிங் லேடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த குடும்பமே செர்பியன் டான்சிங் லேடியோட குடும்பமே ஏழைய குடும்பம் தான். ஃபார்மர் வேலை பார்க்குற குடும்பம் தான், ஏழை குடும்பம் தான். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா செர்பியன் டான்சிங் லேடி வந்துட்டு அந்த செர்பியன் நாடில் ராஜா இருக்காங்க இல்லையா, அந்த ராஜாவோட பையனை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறா. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த டான்சிங் லேடியை பிடிச்சிருக்கு, இந்த லேடிக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாது, 2 பேரும் அப்பா அம்மாவுக்கும் தெரியாதான். அதுக்கப்புறம் அவங்க ராஜா அவங்க அடிமையாச்சு ஒரு நாள் அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால தான் அந்த பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறான். என்ன பொய் சொல்கிறான்னா இந்த மாதிரி சொல்கிறான், கேளுங்க. இவதான் என்ன பார்த்திங்கன்னா கையோட இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொன்னா. அந்த ராஜா உனக்கு பையெல்லாம் கேட்குது, ஐயா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு அவங்களோட அடிமையை கூப்பிட்டு அந்த டான்சிங் லேடியை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டான்ஸ் எதுக்கு அந்த லேடி பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த லேடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் பண்ணது இல்லையா, செர்பியன் டான்சிங் லேடி அந்த டான்ஸ் எதுக்கு பண்ணுதுன்னா செர்பியன் நாடில் அந்த டான்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. இப்போது நீங்கள் ஏதாவது உங்கள் நாட்டில் ஃபேமஸான டான்ஸை ஏதாவது மாலில் போய் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த நாடில் இந்த மாதிரி மாலுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் மேலே இருக்கிற கோவத்தை தான் அது நம்மளை மேலே காட்டுது. என்னன்னா அவங்க 2 பேர் மேலே இருக்கிற ஆனால் செர்பியன் டான்சிங் லேடி வந்துட்டு அது அவளோட உயிர் போயிடுச்சு. அவள் ஆவியாக தான் வந்துட்டு ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்கிறா. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்சிங் லேடி ஏன் கத்தி வச்சு நம்மளை குட்டுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னா அவங்க 2 பேர் மேலே இருக்க கோவத்தை நார்மல் பண்ண கூலாக்க அவங்க நாடு ஃபேமஸான அந்த டான்ஸை கூலாக்க ஆடிட்டு இருக்கிறா. ஆட டைமில் நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அவங்க 2 பேர் மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலே காட்டுதா. அதுதான் யாராவது அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாலே டான்சிங் லேடின்னா இல்லை, அந்த ஊரில் யாராவது ஆடிட்டு இருந்தாலே டான்சிங் லேடின்னு இல்லை. ஏன்னா ஃபேமஸானது இல்லையா அந்த டான்ஸ், யார் வேணாலும் ஆடுவாங்க, குறிச்சிட்டு ஆடுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆடுவாங்க.
டான்சிங் லேடியோட உண்மையான அடையாளம் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் குச்சி சாக்கியோனாவை பற்றி பார்க்கலாம். அதுவும் என்னோட பிரதரோட. பாய் கைஸ்.